கடந்த மாதம் ஒரு 3-4 நாள் பிரச்சார பயணம் போயிட்டு நிறுத்திட்டார். ஏன்னா அதுலேயும் தோல்வி. பிரச்சார பயணத்தில் தோல்வி கண்ட ஒரு தலைவர், அரசியல் தலைவர் இருக்கிறார்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். இப்போ திருப்பி தொடங்க போகிறேன்னு சொல்லியிருக்கார். காரணம் எலெக்ஷன் போய்த்தான் ஆகணும், அதனால போவார். ஆனால் மக்கள் எடப்பாடி பழனிசாமியையோ அவர்களுடைய கொள்கையையோ நம்ப தயாராக இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி தொண்டர்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மோசமான தலைமை நமக்கு வந்து விட்டதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பலர் வெளியேறி விட்டார்கள். எனவே இன்றைக்கு கட்சி ஊசலாடி கொண்டிருக்கிறது. எனவே எப்பாடுபட்டாவது தன்னுடைய கட்சி தலைவர் பதவியை, பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே இலக்கோடு தான் அவர் இன்றைக்கு அதிமுகவை நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆர்வமோ எதுவும் அவருக்கு கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒற்றை இலக்கம் எதிர்க்கட்சி, அதாவது அதிமுகவுக்கு தான் தலைவராக, பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும். அதுபோல் நிறைய புதிய போட்டியாளர்கள் வந்திருக்காங்க. அதனால் அவருக்கு அதிருப்தி அடைஞ்சிருக்கார். அவங்க நம்மளோட போயிட்டு எதிர்க்கட்சி தலைவர் பதவி நமக்கு இல்லாமல் செஞ்சிடுவாங்களோ என்கின்ற அச்சம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறது. எது எப்படி ஆனாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லுகிறோம். வரப்போகிற தேர்தலிலே எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல 200 தொகுதிகளுக்கு மேலே எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. அந்த அளவுக்கு எங்களுடைய கூட்டணி நல்ல பலம் வாய்ந்த கூட்டணி, மக்களிடத்திலே இன்றைக்கு வரவேற்பை பெற்றிருக்கிற கூட்டணி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.